ஆம்புலன்ஸ் பார்ட்டி ரெகுலரா இங்க தான் தங்குறீங்க போல. சண்டை எங்க நடக்குதோ அங்க காதரன் காதர் ஆம்புலன்ஸ் நிக்கும். அது என்ன காதரன் காதர்? ஒரு காதர் யாரு? நான் தான். அப்ப இன்னொன்னு? அதுவும் நான் தான். அது எப்படி? அது ஒரு பெரிய கதை. நான் பிறந்த உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ஆசையா காதர்னு வச்சாங்க. அது பிடிக்காத எங்க அப்பா என்ன கதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிடுற காதர் அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா கூப்பிடுற காதர் அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு 2 பேர் வேணும். 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கிறதால நான் காதர் அண்ட் காதர்ங்கிற பேரை நானே வச்சுக்கிட்டேன். அதுதான் ஓட்டர் ஐடியிலயும் இருக்கு. என் கதையை கேட்டு பலரும் கண்ணீரும் வடிச்சிருக்காங்க. ககன் ஒரு ரெகுலர். டேய் மாரி, சாருக்கு ஒரு டீ. என்ன ஆச்சு? பாண்டி சாருடைய முகத்துல ஒரு பவர் கட்டு தெரியுது. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு உங்க பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க வேண்டிய நாள் தானே. ஓ, அவளை இப்ப டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறா. படிச்ச வரைக்கும் போதும். கை நீட்டி லஞ்சம் வாங்கி தப்புக்கு உடந்தையா இருந்து அப்படி என் பொண்ணு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாருங்க, இந்த சோசியலிஸ்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசி நீ வச்சுக்கீங்க. அப்புறம் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவளை காலேஜ் சேர்த்துருங்க. சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க பாண்டி சார். சட்டினியோட டேஸ்டும் குமார் உடம்புல உயிரும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் காசுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எங்கடா இருக்கா ககன்? வந்துட்டாயா தொல்ல? எங்கடா ககன்? அந்த ககன் எங்கடா ஒளிஞ்சிருக்கா? ஐ வாண்ட் டு see him. ஒளிஞ்சுக்கு நான் என்ன திருடனா? நான் இங்க இருக்கேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா. ஆமா, அவன் பேர் என்ன? கந்தசாமி. அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டியாமே. அது என் குடும்ப பிரச்சனை. நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம். தலையிட வேண்டாமா? ஏய், நீ பண்ற இந்த தோசைக்கும் சட்னிக்கும் உன்னை தேடி இங்க வரலடா இந்த சாமி. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன்டா. புலம்ப ஆரம்பிச்சிட்டாரே. ஏன் நாய் கேட்டா கூட அழு. ஐயோ, அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன காரணம்னு. உங்க வீட்டு நான் எப்ப அழுவுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாயோடது இல்ல, உன் அப்பனோட விஷயத்த நான் தெரிஞ்சாகணும். ஐயோ, அதை விடுறீங்களா? எங்க அப்பாவை நான் எப்ப பார்க்க போனாலும் என் கல்யாண விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், இவனுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலன்னு இவங்க அப்பனுக்கு தெரியலையாட்டு இருக்கு. மீசிய இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாமா, இப்பவே பாதி நடச்சிடுச்சு. டேய், நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 31. அப்ப நீ 35. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ற வயசே இன்னும் வரல. சரியா? நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த வயசை நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த வயசு வரட்டும். நீ ரொம்ப லேட் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதேதான் நானும் சொல்ல வரேன். இந்த பாருங்க பழனி, என்ன முன்ன மாதிரி ஹோட்டல்காரங்களாம் மார்க்கெட்டே கிடையாது. அதுவும் கல்யாண மார்க்கெட் சொல்ல போனா சுத்தமா டல்லு தான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி. அப்படியே லட்சமா எடுத்து அள்ளி கொடுத்துருப்பேன். அது அப்படியே என்கிட்ட சொல்லி பாருங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். 10 பைசா உனக்கு தர மாட்டேன். ஆனா உனக்கு நான் தருவேன். ஆனா ஒரு விஷயம், கடன் வாங்கி ஹோட்டல் கட்டி எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம். கடவுள் எனக்காக ஒரு பொண்ணை படைக்கவே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். Thanks for flying with Silk Air. Thanks. அப்பா அப்பா, என்னடா? மோகன் சார் பொண்ணு லக்ஷ்மிக்கு இந்தியா போறதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னடா சொல்ற? அவ மட்டும் உடனே இங்க வந்துட்டானா காரியம் எதுவும் நாம நினைச்ச மாதிரி நடக்காதே. அவ வரதே இந்த ஹோட்டலை சீக்கிரமா விற்கிறதுக்காக மட்டும்தான். சிங்கப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு தான் அவ டிக்கெட் எடுத்திருக்கா. என்ன ஆனாலும் அவ கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கு வந்துடவே கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல உனக்கு? எஸ் மேடம். சேலம் அங்கிருந்து திரும்ப கோயம்புத்தூர். அடடா, யாரு? லக்ஷ்மியா? வாமா, உள்ள வா. பார்வதி, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. சிங்கப்பூர்ல இருந்து எப்பமா வந்த? இப்பதாமா வந்தேன். அங்கிளை பார்த்துட்டு போலான்னு தான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்தேன். எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். நன்றி கிட்ட தரமா பேசுறேன்னு நினைக்காத. மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்ல பயணம் செய்யறதுக்கு யாராவது விரும்புவாங்களா சொல்லு?
அப்ப பணம் கொடுத்தா திரும்ப கிடைக்காதுன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்கல்ல? நீங்க சிங்கப்பூர்ல செக்கு மோசடியில மாட்டி தற்கொலை முடிவுக்கு போன உங்களையும் உங்க குடும்பத்தையும் என் அப்பா காப்பாத்தினது எதையும் எதிர்பார்த்து இல்ல. இல்லம்மா, அது வந்து பரவாயில்ல அங்கிள். சேலம் ஹோட்டலை வித்தாலே பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அப்பாவை வெளியில கொண்டு வருவேன். அப்பாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற உங்ககிட்ட இதை பத்தி கேட்டிருக்கலான்னு பின்னாடி நினைக்க கூடாதுன்னு தான் நான் இப்ப வந்தேன். சாரி அங்கிள், நான் வரேன். கிளம்பு போ. நிறுத்து. சார், இது நம்ம ககனோட வண்டி. ஓ, ககனோட வண்டியா? சரி, கிளம்பு. போ. நீங்க ககன் சொல்ற ஆளு இது வரைக்கும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லையே. அறிமுகப்படுத்த வேண்டிய ஆளுதான் சார் அவன். ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. அவன் பெரிய கில்லாடி சார். ஏய், நின்றோ. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஓடுற. தப்பிச்சியா? எதுக்கு இந்த அப்பாவி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க மார்க்கெட்ல 1000 பிரச்சனை பண்ணுவோம். அதை கேட்க இவன் யாரு? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, ரைட் ஹேண்ட். இனி இவன் மேல கைவி தைரியம் இருந்தா வச்சு பாரியா. தம்பி மன்னிச்சிருங்க, ஆளு யாரும் தெரியாம இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்கடா. போங்க. செமத்தியா கிடைச்சதா? தேவைக்கு அதிகமா கிடைச்சது. அப்படி என்னடா ஆச்சு? வாட் இஸ் த ரீசன்? மார்க்கெட்டுக்கு போனா லோடிங் பிரச்சனை. சும்மா ககன் மாதிரி ட்ரை பண்ணேன். ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன். மத்ததெல்லாம் சாமி தான் பாத்தீங்களே. இத பாரியா, இந்த ஊருக்குள்ள ககனுக்கு சமமான ஆளு ககன் மட்டும்தான். நீ எல்லாம் அவனுக்கு ஒரு அல்ல கைதாயா. கெத்து காட்டிடலாம் சுத்த முடியாது. ககன், அவளை தூக்கிட்டு வாங்கடா. ஓடி சொல்றோம்ல. மரியாதை வந்து தூக்குடா. தப்பிச்சு